பயன் தூக்கார் அல்லது பயன் கருதி. ஒரு செயலை எப்படி செய்யணும்? பயன் கருதி செய்யணும். நான் எப்போதும் மகிழ்ச்சியாக கொண்டாட்டமாக இருக்கிறதுக்கு எனக்கு அடிப்படை தேவைகள் என்ன, அது ஒரு லிஸ்ட்டு போட்டு அதை அடைஞ்சிட்டேன்னா அதை எப்படி அடையலாம்? தூங்கினா தான் நல்லா சிந்திக்க முடியும், தூங்கணும். தூங்கினா தான் நல்லா வேலை செய்ய முடியும், தூங்கணும். நினச்சேன்னா தூக்கம் வந்துடும். உழைச்சா தான் பணம் வரும். இப்போ பணம் வர மாதிரியான உழைப்பு உழைக்கணும். இல்லை நானும் ஓட்டுன்ட்டு டாய்ஸ் போய் உட்காந்துன்னு ஸ்டேரிங் பிடிச்சி நாட்டு இந்த பணம் வரும். அப்போது பணம் வர்றது எங்கே, எப்படின்ட்டு. அப்போது ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் கொண்டாட்டமாகவும் வாழ்கிறதுக்கு எப்படி, இந்த மாதிரி தெரியல இருந்தால் தான் ஒரு 40 டேஸ் கோர்ஸை போட்டு வச்சுக்கிறேன். வந்து உட்காந்து என்ன பண்ணலன்னா கூட பேசி கரெக்ட் பண்ணிக்கலாம். நீ பண்ணு 40 டேஸ் கோர்ஸ்ன்ற வச்சுக்கிற பணம் அவ்வளோவாகுதுன்னா நான் என்ன பண்ண முடியும்? இல்லை, அப்போ சம்பாதி முதல்ல உனக்கான ஒரு 40 நாளை ஒதுக்கோ, நல்லா இருக்கலாம். அதர்வைஸ் சிம்பிளாக சொல்லி முடிஞ்சிட முடியும். ஸோ எவ்வளோ அட்வைஸ் கொடுத்தா நல்லா சரியாக முடியும். பக்கத்தில் உட்காந்து நடியில் கற்று தாலாட்டு பாடி தாயாக வேணும், தீராது என்ன ஆசை, ஆப்போசிட் செக்ஸு, எதிர்பாலினும் நான் சொல்லுங்க முடியும். நீ தான் என்ன பண்ணா ஒழுக்கத்துக்கு, இன்னும் ஒழுக்கத்துக்கு யார் கொண்டு வரனா? நீ தான். ஸோ எவ்வளோ உழைக்கணும், எவ்வளோ தூங்கணும்னு யார் முடிவு பண்ணா? நீ தான். இந்த உலகத்தில் நம்ம எவ்வளோ நாள் வாழ போகிறோம் தெரியாது. காலம் உன் கையில் வந்துட்டேன்னா இன்னும் கூட வாய்ப்பு இருக்குது. 40 டேஸில் ஒரு வாரம் மட்டும் காலம் உன் கையில் வரலாம். பாரு, கற்றுக்க பாரு. எதுவுமே இல்லாமல் சும்மா நான் பேசுறதில்லை.